ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மறந்து போன ஒரு பழைய விஷயமான இந்த பல்லாங்குழி கேமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எனக்கு கல்யாணத்தப்போ சீர் கொடுத்த ஒரு மர பல்லாங்குழிங்க. மரத்தில் ஒரு மீன் வடிவத்தில் செஞ்ச பல்லாங்குழிங்க. சூப்பராக இருந்தது. மர கலரில் இது அங்கங்கே தூக்கி போட்டு இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி இப்படி இந்த கலரில் ஆயிடுச்சு. வாங்க எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். இது இப்போ 80s 90s கிட்ஸுக்கெலாம் இந்த பல்லாங்குழியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கேமே இப்போ அழிஞ்சு போன விஷயங்களில் இதுவும் ஒன்று. இந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றையன் நாணயம்னு ஒரு சினேகா ஒரு படத்தில் பாடுவாங்கல்ல, அப்போ கூட இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படின்னா என்னன்னு கூட யோசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பல்லாங்குழிங்கிற கேம் கண்டிப்பாக அழிஞ்சு தான் போயிடுச்சுன்னு சொல்லலாம், தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பழைய ஆளுங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பல்லாங்குழி எங்கள் ஊரில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய இதுலேயே 2 விதமான கேம் இருக்குங்க. அதாவது சீதாதேவியை ராவணன் இலங்கையிலேருந்து இலங்கைக்கு கடத்திட்டு போய் வனத்தில் வச்சுருந்தப்ப அவங்களே தனியாக விளாட்றதுக்கு ஒரு கேம் உருவாக்கி அவங்களே தனியாக விளாண்டாங்கன்னு ஒரு பெரியவங்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கேமோட ஒரு பகுதி தாங்க இது. அதாவது இந்த லாஸ்ட்டில் 7 6 5 4 3 2 1ன்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த கடைசியில் 7 6 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. போட்டுட்டு நம்ம பள்ளமே வரக்கூடாது. கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம பள்ளம் வராமல் வரணும். பள்ளம் வராமல் அள்ளி எடுத்து விளாண்டோம்னா நம்ம ஒரு 10 12 ரவுண்டுன்னு நினைக்கிறேன், நம்ம கைவிடாமல் அதை எடுத்து விளாண்டுட்டோம்னா நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி திருப்பு வந்துடும். இந்த பார்த்தீங்களா, 7 6 5 4 3 2 1, அதே மாதிரி அந்த சைடு 7 6 4 3 2 1ன்னு வருதுல. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் போட்டு விளாடுவோம். நம்ம சுற்றி இடையில பள்ளம் நம்ம தொடச்சி முத்து அள்ளுற மாதிரி வந்தால் நம்ம தப்பாக விளையாண்டுட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி வராமல் நம்ம கரெக்டாக நம்ம விளையாண்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஆரம்பத்தில் எப்படி இந்த மாதிரி போட்டோமோ அதே மாதிரி நம்ம விளையாண்டு முடிக்கிறப்ப அந்த எண்டில் இதே மாதிரி அதுவே வந்துடும். ஆரம்பத்தில் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே லாஸ்ட்லேயும் நம்ம பரப்புன மாதிரியே வந்துடும். இதுதாங்க சீதா பாண்டியோட ரகசியம். இதே மாதிரி இன்னும் 2 வித கேம் இருக்குங்க இந்த பல்லாங்குழியில். அதை இன்னும் வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.